உலகெங்கும் வேர் பரப்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உண்மையிலே இந்த கூட்டத்தில் ஒரு புரட்சிகரமான உரையை நிகழ்த்த வேண்டும் என்றுதான் நான் நினைத்திருந்தேன். ஆனா உண்மையிலே என்ன நெகிழ்ச்சிகரமான ஒரு உரையை நிகழ்த்த வைக்கிற அளவுக்கு மாற்றி நிறுத்தியிருக்கிறீர்கள். என் அன்பு உறவுகளே, அண்ணன் சீமான் அவர்கள் 15 ஆண்டு காலமாக தொடர்ந்து மழையிலும் வெயிலிலும் கடும் குளிரிலும் எங்க வேணா எடுத்துப்போ, தரையில படுக்கிற சோறு இல்லையா, சோறு இல்லை பரவாயில்ல, நீ கொடுக்குற 4 புரோட்டாவா சாப்பிட்டு கிடக்குறேன் அப்படின்னு தொடர்ந்து ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு கிராமமாக தமிழ்நாடெங்கும் பயணித்து அவர் பற்ற வைத்த நெருப்பு, அவர் பற்ற வைத்த ஒரு தீக்குச்சியாக இருந்த அந்த நெருப்பு இன்றைய தேதியிலே காட்டு தீயாக பரவி இருக்கிறது. என் அன்பு சொந்தங்களே, காட்டு தீயாக பரவி இருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு அனுமதி கேட்கிறோம். ஐயா, பல்லாவரம் தொகுதி, இந்த பல்லாவரம் தொகுதி என்பது எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. இந்த தொகுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் நடத்தக்கூடிய கூட்டம் என்பது அவருடைய பரப்புரையில் இறுதி கூட்டமாக, அதுவும் சென்னை மாநகரில் நடக்கக்கூடிய இறுதி கூட்டமாக இது நடக்கவிருக்கிறது. எங்கள் மக்கள் பெருந்திரளாக கூடுவார்கள். அதனால் எங்களுக்கு மிகப்பெரிய சாலை வேண்டும் என்றோம். அப்ப அந்த சாலையை நம்ம அனுமதி கோரி அந்த அனுமதி அந்த சுவிதா ஆப்ல போட்டு நம்ம அனுமதி கேட்கும். அப்ப கேட்கும் போது அவர்கள் எந்த மறுப்பும் சொல்லல. அதன் பிறகு காவல்துறையில நம்ம போய் சொல்றோம். ஏன்னா அண்ணனோட கூட்டத்துக்கு எப்பயுமே இது போன்ற மறுப்புகள் வருங்கிறதுனால காவல்துறையினரும் நேரில் போய் சொல்றோம். பரவாயில்லைங்க, நீங்க அனுமதி போட்டுட்டீங்கன்னா அது பிரச்சனை இல்லை, அது விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அது சொல்லிட்டாங்க. சரி, அதோட நம்ம எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறோம், விளம்பரங்களை நம்ம கொடுக்குறோம், எல்லாத்தையும் பண்றோம், எல்லாம் மக்கள்கிட்ட தெரிவிக்கிறோம் எங்க கூட்டம் நடக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம தெரிவிச்சுட்டு வர்றோம். கடைசியாக இன்னும் 48 மணி நேரமே இருக்குது. அப்படிங்கிற சமயத்துல அந்த 48 மணி நேரமே இருக்கும் போது நமக்கு அந்த கூட்டத்தை மறுக்கிறாங்க. காரணம் கேட்டா, இல்லைங்க, நீங்க கொடுத்திருக்கிற இடம் எங்களுடைய அனுமதிக்கப்பட்ட இடத்துல இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஐயா, ஏன் அது அனுமதிக்கப்பட்ட இடத்துல இல்ல, ஏற்கனவே இங்க அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்திருக்கிறே அப்படின்னு கேட்டாக்க, இல்ல அது நலத்திட்ட கூட்டங்கள் நடத்திருப்பாங்க அப்படி. இல்லையா, போன தேர்தலுக்கு வேட்பாளர் அறிமுக கூட்டமே இங்கதான் நடத்தினாங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, அது போன தேர்தலுக்கு, இந்த தேர்தலுக்கு நாங்க அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு சில காரணங்களை சொல்லி மறுக்கிறாங்க. நாம கேட்கிற கேள்வி என்னன்னா, இதே இடத்தில் முதல்வர் கூட்டம் போடணும்னு சொல்றாரு, நீங்க அதை மறுப்பீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல நாங்க அப்ப கன்சிடர் பண்ணுவோம். அப்போ வருவது முதல்வராக இருந்தால் நீங்கள் கூட்டத்தை நடத்துவீர்கள் என்றால் அந்த இடத்தில் முதல்வராக சீமானை உட்கார வைத்து நாங்கள் கூட்டத்தை நடத்துவோம். நீங்கள் பார்ப்பீர்கள், அந்த இடத்தில் முதல்வராக சீமானை உட்கார வைத்து கூட்டத்தை நடத்துவோம். அதற்குண்டான முன்னோட்டம் தான் எங்களை மீண்டும் சிறிய சந்துக்குள் சீமானை அழைத்துவிடலாம் என்று நினைப்பவர்களுக்கு இதுதான் முன்னோட்டம். நாம ஒரு காணொலி வெளியிடுறோம், எங்களை சின்ன சந்துக்குள் அழைக்க முடியாது, எல்லோரும் திரண்டு வாருங்கள் என்று காணொலி வெளியிட்டவுடன் ஐஏசி போட்டு வருது, எல்லாரும் வர்றாங்க, திரும்ப அழைப்பு வர்றாங்க. ஐயா, இந்த மாதிரி நீங்க ஏன் காணொலி வெளியிட்டீங்க, அப்ப அது பெரிய இதாகிற போது, ஏதாவது தவறுதலான நிகழ போது, உங்களுக்கு பெரிய கூட்டம் போட்டுச்சுன்னா என்ன பண்றது, நீங்க சின்ன சதுக்குள்ள. அப்போ நாங்கள் சொன்னோம், ஐயா, எங்களுக்கு கூடக்கூடிய கூட்டம் என்பது மிக சிறப்பாக கூடும், அதை உங்களால் தடுக்க முடியாது. ஆனால் அத்தனை கூட்டமும் நின்றாலும், அத்தனை பேர் நின்றாலும் ஒரு சிறிய அசம்பாவிதம் நடக்காது. அதுக்கு நான் உத்தரவாதம். ஏன்னா இங்க நிற்கக்கூடிய தற்கொலை கூட்டம் அல்ல, தலைவர் பிரபாகரன் நீங்கள் காவல்துறையில இறக்க தேவையில்லை, நீங்கள் வாட்டுக்கு போய் நாற்காலியை போட்டு உட்காருங்கள், எங்கள் தம்பிகள் அதை பார்த்துக் கொள்வார்கள் என்று உத்தரவாதத்தை கொடுத்தேன். அதன்படியே நடக்கிறது. ரெண்டு சொந்தங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பல்லாவரம் தொகுதியில் வாக்களிக்கக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் நான் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் ஒன்றுதான். நீங்கள் வாக்களிப்பதற்கு முன்பு
சரியான நபரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், நாம போடுற ஓட்டு சரியான நபருக்கு தான் போய் சேருதாங்கிற ஒரு முறை சிந்திச்சு பாரு. இதே இன்னொரு தகவலையும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த நியூஸ் தமிழ் 24/7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். லைவ்ல டிபேட் வைப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன்னா நீங்க போல, ஏன்னா நீங்க போல. ஐயா, நான் போறதுக்கு தயாராக தானே இருக்கிறேன், நடக்க மாட்டேன்ட்டாங்களே அப்படின்னாக்க என்னையா பிரச்சனை அப்படின்னு அவங்களுக்கே போன் அடிச்சு கேட்கிறேன். என்னங்க நீங்க இப்படியே வந்தீங்க, பக்கத்து தொகுதிக்கு நடத்துறீங்க, இங்க வந்தீங்க யூட்டர்ன் போட்டு அந்த தொகுதிக்கு நடத்துறீங்க, இந்த தொகுதிக்கு நடத்துறீங்க, ஏன் பல்லாவரத்தை விட்டுட்டீங்க அப்படின்னு அவங்களுக்கு போன் அடிச்சு கேட்டாங்க. ஐயா, நாங்க தொடர்ந்து அழைச்சிட்டு இருக்கிறோம், மற்ற 3 வேட்பாளர்களும் வரமாட்டாங்க, மற்ற 3 வேட்பாளர்களும் வரமாட்டாங்க. ஒரு விவாதத்தில், பொது விவாதத்தில் வந்து நின்று பேசணும்னா 3 பேரும் வரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்களே, நாங்க எங்க இருந்து ஐயா கூப்பிடுறது அப்படிங்கிறாங்க. அப்ப அதனால நான் என்ன சொன்னேன், ஐயா மேடை செலவை கூட நான் ஏத்துக்கிறேன், நீங்க கொண்டு வந்து மேடையை போடுங்க, நான் தனிநபராவது நிக்கிறேன், நீங்கள் என்ன வேணா கேள்வி கேளுங்கள், பொதுமக்களை கேள்வி கேட்க அனுமதியுங்கள், அத்தனை பேரும் கேள்வி கேட்கட்டும், பல்லாவரத்துக்கு உண்டான திட்டங்களை எல்லாம் நான் எடுத்து முன்வைக்கிறேன், அதற்காக அனுமதி கொடுங்கள் அப்படின்னாக்க அதற்கும் யோசிக்கிறாங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் அதற்கு உண்டான பதிலும் வரமாட்டேங்குது. மக்களாகிய நீங்கள் தான் சிந்திக்கணும், உங்களுக்காக நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர்கள் எப்படிப்பட்ட வேட்பாளர், அந்த வேட்பாளர்களுக்கு இந்த பல்லாவரம் எப்படிப்பட்ட அறிமுகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் தான் சிந்திக்கணும். என் அன்பு உறவுகளே, இப்ப நான் பல்லாவரத்தின் வேட்பாளராக நான் நிற்கிறேன். என்னை போலவே 234 தொகுதிகளிலும் நிற்கக்கூடிய வேட்பாளர்களை உங்களுடைய வேட்பாளர் மற்ற வேட்பாளர் இவருக்கு ஓட்டு போடலாம் நீங்க முடிவு பண்ணி வச்சிருக்கிற மற்ற வேட்பாளர் அவரோட ஒப்பிட்டு பாருங்க. நாம் தமிழ் கட்சி நிறுத்தியிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் பாருங்க. படித்தவர்களாக, இளைஞர்களாக, குற்ற பின்னணி இல்லாதவர்களாக, எந்த கஞ்சா போதையில் கேசில் உள்ள போகாதவனா, பெண்களை இழிவா பேசிட்டு வந்து நிற்காதவனா, வேட்பாளர்களை தேடி தேடி அண்ணன் போனார்னா எப்படிப்பட்ட வேட்பாளர்கள் நல்லா படிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட இளைஞர்களா பாருங்க அப்படிங்கிறதா சொல்றோம். யாரோ ஒரு டிவிக்கு வந்திருக்காரு, நல்ல இன்ஜினியர் வந்திருக்காரு, இன்ஜினியர் கொஞ்சம் தேவைப்படுது, யாரோ ஒரு டிவி இத்தனை பேருக்கு டிவி வைக்க முடியுமாங்களால, இத்தனை பேருக்கு டிவி எடுத்துட்டு போங்க. இதே போலதான் அங்க எங்க நம்ம நேற்று வந்து பரப்புரைக்கு போயிட்டு இருக்கோம். பரப்புரை நாம பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பல்லாவரம் தொகுதிக்குள்ள இந்த விஜய் அவர்களுடைய கட்சியே காணும். அவங்க வேட்பாளரை யாருங்கிறது பல்லாவரம் தொகுதிக்கு தெரியல, பல்லாவரம் தொகுதி எடுக்கிறது அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க எதிரையும் பேசுறதே இல்லை. நமக்கு போட்டியாளராக இங்க இருக்கக்கூடியவர்கள் யாருங்கிறத நான் சொல்றேன், அவங்களுடைய நிலைமை என்ன இருக்குங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். ஆனா இந்த தாவக வேட்பாளர் நான் எங்கேயும் பேசுறதே இல்லை. ஆனா நாம பாட்டுக்கு பரப்புரை பண்ணிட்டு நேரா போயிட்டே இருக்கும் போது அங்கேருந்து வந்துட்டு அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துட்டு வர வேண்டியது. நான் கூட என்ன நினைச்சேன்னாக்க, பரவாயில்லையா பல்லாவரத்துல ராத்திரி 7 மணிக்கு மேல குப்பை வண்டி வருது, இந்த குப்பை வண்டியை நம்ம ஆட்கள் வேற குப்பையை எங்க கீழே போட மாட்டாங்களா, குடிச்சு போட்டுட்ட பாட்டில் மொத்தமும் இந்த வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் வந்துட்டு வண்டிக்குள்ளேயே இருக்கும். நான் எங்க பேசினாலும் காலடியில வந்துட்டு உருண்டுகிட்டே இருக்கும். அப்ப அந்த குப்பைகளெல்லாம் எடுக்கப்பா, குப்பை வண்டி வந்துச்சு, அந்த குப்பை இல்லை இந்த குப்பை தானா அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரியுது, அது வேற குப்பையா இருக்குது அப்படின்னு. ஏன்னா எங்க போனாலும் குப்பை வண்டி வர மாதிரியே சத்தம் கேட்குது. அப்போ இதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவேன், நடுவில் வந்து கத்துறீங்கன்னா அப்புறம் சாட்டையாக மாறி அணில் ரோஸை போட வேண்டியிருக்கும். அதனால உங்களை நீங்க கணக்கில் கொள்ளல, உங்களை விட்டுட்டு போறேன், அதனால நீங்க வந்து அதெல்லாம் கொண்டு வராதீங்க. என் அன்பு சொந்தங்களே, நான் கேட்கறது ஒண்ணுதான், உங்களுடைய வேட்பாளர்களை ஒப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு தான் சொல்றேன். பல்லாவரம் தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் யார்? 2 கட்சிகளும், அதிமுகவும் இங்கே நிற்கவில்லை, திமுகவும் இங்கே நிற்கவில்லை. பல்லாவரம் தொகுதியை கைவிட்டு விட்டு போயிட்டாங்க. அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் பெயரில் கருப்புள்ளி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. என்ன கருப்புள்ளி வரப்போகுது அப்படின்னாக்க, இங்கே இருக்கக்கூடிய பட்டா இல்லாத நிலத்தில் வசிக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான மக்களை இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக வெளியேற்றுவது என்ற முடிவை அவர்கள் எடுத்துவிட்டார்கள். அப்ப அதை வெளியேற்றும் போது, வீட்டை எல்லாம் இடிக்கும் போது தான் எம்எல்ஏவா உட்கார்ந்து இருந்தாக்க, தன்னுடைய ஆளுங்கட்சியினுடைய கட்சி இங்க உட்கார்ந்து இருந்துச்சுன்னா அது அவர்களுக்கு அவப்பெயரை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கூட்டணி கட்சிக்கு அதை ஒதுக்கிவிட்டு விலகி கொண்டார்கள். உங்களுக்கு காப்பரனாக நிற்பது யார் என்றால் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தான். இங்க அனகாபுத்தூர்ல வீட்டை இடிக்கிறாங்க,
ஐயா அனகை முருகேசன் பேரை பாருங்க, அனகை முருகேசன் வீட்டை இடிக்கிற அன்னைக்கு அண்ணனை காணோம், காண போயிட்டார். ஆனா அதுல கொடுமை என்னன்னா, நான் ஓடி போய் நிக்கிறேன், அண்ணனுக்கு ஒரே ஒரு அழைப்பு தான் கொடுக்குறேன். முதல் நாள் இரவு சொல்றாங்க வீட்டெல்லாம் இடிக்க போறாங்க, நாளைக்கு காலையில வந்துட்டு வண்டிகள் வருது அப்படின்னு. அண்ணனுக்கு ஒரு அழைப்பு தான் கொடுக்குறேன், தம்பி எனக்கு இந்த அனகாபுத்தூர் பிரச்சனை பத்தி ஏற்கனவே தெரியும். ஏன்னா 2.5 வருஷத்துக்கு முன்னாடி அதை இடிக்க வந்தாங்க, அப்பொழுது போராடி தடுத்து அவர்களை அதே இடத்தில் தங்க வைத்தது நான் தான். இப்பொழுது மீண்டும் இடிக்க வருகிறார்கள், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக களத்தில் வந்து நின்றவர் அண்ணன் சீமான் அவர்கள். அடுத்த நாள் அதை இடிக்கும் போது முதல் நாளாக வந்து களத்தில் நின்றவர் அண்ணன் சீமான் அவர்கள். இந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்களா? நான் ஏன் அவங்களை குறிப்பிட்டு கேட்கிறேன்னாக்க, அனகாபுத்தூர்ல இடிச்ச வீட்டுல எல்லாம் வரைஞ்சிருந்த என்ன தெரியுமா படம், என்ன தெரியுமா ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட படம் தான் வரைஞ்சிருந்துச்சு. அந்த சுவர்கள் இடிந்து விழும்போது அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி பேரத்தை பேசிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் வரல ஐயா அன்னை முருகேசன் அவர்கள் அதற்கு முன்னாடி கூட வந்து ஒரு போராட்டத்தை எல்லாம் நடத்திருக்கிறார், வேற அளவுல ஒரு போராட்டத்தை நடத்திருக்கிறாரு. ஆனா இடிக்கிற அன்னைக்கு ஆளை காணும் ஆப்ஷன். இன்னைக்கு இடிச்சவங்களுடைய கூட்டணி, அந்த கூட்டணியில் வந்து நின்று கொண்டு நாங்கள் தான், எங்களுக்கு தான் இங்க அப்படிங்கிறார். எங்களின் கோட்டை இது, பல்லாவரம் என்னுடைய கோட்டை அப்படின்னு அவரு கருச்சிக்கிறார். அண்ணன் போன முறை மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி 4 தேர்தலாக சந்திச்சிருக்கிறாராம், ஒரு தடவை எம்எல்ஏவா இருந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஐயாவுக்கு ஒரு வேட்புமனுவை நிரப்ப தெரியலைங்க, வேட்புமனுவை நிரப்ப தெரியாத ஒரு நபர் இருக்காரு. வேட்புமனுவை முழுக்க தப்பா நிரப்ப தெரியும், ரிஜெக்டா இருக்க வேண்டியது. நான் எந்திரிச்சு கேள்வி கேட்கிறேன், நம்மளோட பதில் சொல்ல முடியல, ஆனாலும் பதில் எல்லாம் இல்லைங்க, ஆனா நாங்க அக்செப்ட் பண்றோம். எதனால அக்செப்ட் பண்றோம்? அது ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறதுனால அக்செப்ட் பண்றோம், வேற காரணமே இல்லை. அதுவே நேர்மையான அதிகாரி இருந்திருந்தால் வேட்புமனிலே ரிஜெக்ஷன். நீங்களா மக்களுக்காக போராடி சட்டமன்றத்துக்குள் சென்று சட்டமன்றத்துக்குள் மக்களின் உரிமையை பெற்று தர போவீங்க? இல்ல, எங்களின் கோட்டை. ஐயா போன முறை இதே முரசு சின்னத்துல, இதே பல்லாவரம் தொகுதியில நீங்கள் நின்று வாங்கிய வாக்குகள் என்னங்கிறது மறந்து போச்சுன்னா நான் ஞாபகப்படுத்துறேன், 3200. நீங்க கூடியிருக்கும் கூட்டத்தில் பாதி கூட இல்லை, உங்களுடைய மொத்த வாக்கு பல்லாவரத்தில். இப்ப நீங்க வந்துட்டு கோட்டைன்னு சொன்னீங்கன்னாக்க அண்ணன் சீமானின் நிலைமை என்னங்கிறத நீங்க எடுத்து பாருங்கள் என் நண்பர் சொந்தங்கள். நான் ஏன் இந்த நிகழ்ச்சிகரமான கூட்டம் அப்படின்னு நான் சொன்னேன்னாக்க, தென்மண்டலத்தில் அண்ணன் எங்க போனாலும் சரி, எங்கெல்லாம் அண்ணன் போகிறார்களோ அங்கெல்லாம் மிக அடர்த்தியான கூட்டங்கள், மொத்தமாக அந்த சாலைகள் நிரம்பி மொத்தமா நிக்கிற கூட்டம். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் நம்மளுடைய சமூக வலைதளங்கள் எல்லாம் போட்டது என்ன தெரியுமா? பாருங்கய்யா, தென் மாவட்டம் முழுவதும் சீமானின் கோட்டை. நீங்கள் சென்னையிலோ அல்லது வட மாவட்டங்களிலோ வேற எங்கேயாவது இப்படியான கூட்டத்தை காட்ட முடியுமா? சோடி போட்டு மாதிரி கமெண்ட் எல்லாம் போட்டாங்க. அண்ணே சோடிக்கு நாங்க ரெடி போட்டு பார்ப்போமா? நீ எடுத்து பாருங்கள் அன்பு சொந்தங்களே. சென்னைக்குள்ள, மொத்த சென்னைக்குள்ள, தாம்பரம் மாநகராட்சி சேர்த்துக்கோங்க, தாம்பரத்துக்குள்ள சென்னைக்குள்ள ஒரு தலைவன், அதுவும் நீங்கள் எங்களை தீவிரவாதி என்று சொன்னவரை தலைவனாக ஏற்றுக்கொண்ட தலைவன், நீங்கள் இந்தியாவிலே தடை செய்யப்பட்டதாக சொன்ன இயக்கத்தின் தலைவனாக கொண்ட தலைவன், எந்த புலிக்கொடி இறங்கி விட்டது என்று சொல்கிறோம் அந்த புலிக்கொடியை தூக்கி பிடித்த தலைவன் ஒரு கூட்டத்தை நடத்துகிறார். நீங்கள் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் காலி சீட்டோட கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போது, காலியான நாற்காலிகளோடு நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, இங்கே பாருங்களேன் அன்பு சொந்தங்களே, நாற்காலிகள் நிரம்பி சாலை நிரம்பி எங்கு பார்த்தாலும் மக்களின் படையாக மாறி நிற்கிறது. இதை பாருங்கள். எங்களை ஒரு கொள்ளைப்புறத்துக்குள் அடக்கி விடலாம் என்று நினைத்து விட்டீர்கள். இது புலிகளின் காடாக மாறிவிட்டது. இந்த பல்லவபுரம் புலிகளின் புறமாக மாறிவிட்டது என்பதை நிரூபிக்கும் கூட்டமாக இது இருக்கிறது என்பதை பாருங்கள். எல்லா உளவுத்துறையும் மறக்காம எழுதி கொண்டு போய் ரிப்போர்ட்டை கொடுங்க. பல்லவபுரம் இனி புலிகளின் புறம் என்று மாற்றி எழுதப்படும். அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இதுவரைக்கும் வந்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, இந்த பல்லாவரத்துக்குள்ள வந்ததே இல்லை. அல்லது திமுகவுக்காக ஏதாவது ஓட்டு கேட்டிருக்காங்களான்னு கேட்டா அவங்க கேட்டிருக்கிறாங்க.
அதை நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். நல்லா கேளுங்க என் அன்பு சொந்தங்களை. திமுகவில் இருக்கிற அத்தனை பேருமே கஞ்சா கடத்தும் ரவுடிகளாகத்தான் இருக்கிறார்கள். இது நான் சொல்லல, உங்களுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் சொல்றாரு. இங்க திமுக நான் பரம்பரை திமுக, நான் வந்துட்டு உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டு திரிஞ்சவர்களே, என் அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு முரசு தினத்துல ஓட்டு கேட்டு திரியக்கூடிய திமுக நபர்களே, நாளைக்கு ஏறி இந்த இடத்துல மேடையை போட்டு பேசுங்க. நாளைக்கு ஏறி சொல்லுங்க, இந்த பிரேமலதா விஜயகாந்துக்காக தான் நாங்க ஓட்டு கேட்கிறோம். எங்களை கஞ்சா குடிக்கின்னு சொன்ன, எங்களை கஞ்சா கடத்த ரவுடிகள் சொன்ன பிரேமலதா விஜயகாந்துக்காக தான் நாங்க ஓட்டு கேட்கிறோம்னு இந்த இடத்துல மேடையை போட்டு பேசுங்க. பேசுங்க. திமுக இங்க இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. எதற்காக அவர்கள் திமுக கைவிட்டு போனாங்கன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும், 2 மாசம் சரியாக 2 மாசத்துக்கு முன்னாடி முதல்வர் அவர்கள், இன்னைய முதல்வராக இருந்தவர்கள், இன்னைக்கு தேதியில இல்ல, முதல்வராக இருந்தவர் ஒரு கூட்டத்தை நடத்துறார். அந்த கூட்டம் என்னன்னாக்க, எங்கெல்லாம் தனக்கு வாக்கு சதவீதம் மிக படுவே கீழ்த்தரமாக குறைந்து போயிருக்கிறோம், அந்த இடத்தை தூக்கி வந்து அவங்களை மட்டும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு அவங்க காட்டுன்னு காட்டுறாரு. அது இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பல்லாவரம், இன்னொன்னு வேதாரண்யம். ஒண்ணு பல்லாவரம், இன்னொன்னு வேதாரண்யம். அங்க ஒரு கார்த்தி, இங்க ஒரு கார்த்தி. உங்களுக்கு வேட்டு வைக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடியது அங்க ஒரு கார்த்தி, இங்க ஒரு கார்த்தி. அப்போ உங்களுடைய வாக்கு சதவீதம் சரியில்லை என்று உணர்ந்தவர்கள் தான் அவர்கள் என்ன பண்ணாங்க, கூட்டணி கட்சி கொடுத்து ஒதுக்கி, தோத்தாவோட நம்ம வேலை வராதுன்னு அவர்கள் ஒதுக்கி கொண்டார். சரி, அடுத்ததாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னாக்க, இரட்டை இலை சின்னத்திலே ஐயா வெங்கடேசன் அவர்கள் இருக்கிறார். சரி, அந்த வெங்கடேசன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இரட்டை கட்சிக்காரர் கிடையாது, அவரு ஐஜேகேவை சார்ந்தவர். சரி, அந்த ஐஜேகே கட்சி என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இதுவரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல, ஒரு மக்கள் போராட்டத்துல, ஒரு பிரச்சனைக்கு ஒரே ஒரு இடத்துல போராட்டம் நடத்திருக்கான்னு கேட்டா, கடல்லையே இல்லைங்கட்டாங்க. கடல்லையே இல்லைங்கட்டாங்க. ஒரு அறிக்கையாவது விட்டுருக்குதா அப்படின்னு கேட்டா, அதுவும் இல்லைட்டாங்க. அப்புறம் எதுக்குதாயா கட்சி அப்படின்னு கேட்டா, அவருடைய கல்வி நிறுவனத்தை காப்பாற்றுவதற்காக தான் கட்சியே நடத்துறாராம். அவர் அப்போ கட்சி நிறுவனர் இல்லைங்க, கட்சியோட ஓனரு. அந்த கட்சியோட ஓனரு இதுவரைக்கும் மக்களுக்காக ஏதாவது ஒரு போராட்டங்கள்ல, மக்கள் இயக்கங்கள்ல எதையாவது செயல்பட்டு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்ட்டாங்க. அவர் தான் இருக்கிறார். ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும்ல, அதனால அவர் தான் இருக்கிறார். அவர் என்ன நிறுத்திருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட பர்சனல் அட்வொகேட். அவர் இதுவரைக்கும் செஞ்ச சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசியல் நின்றது பர்சனல் அட்வொகேட்டா இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கிறாங்க, என் அன்பு சொந்தங்களே, இந்த பல்லாவரத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய மக்களை பற்றியோ அல்ல பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றியோ உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. தெரியுங்க, பல்லாவரத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியும்? நான் கோர்ட்டுக்கு போகும்போது இந்த பல்லாவரம் ரோட்டு வழியா தான் போயிருக்கேன், அப்ப இந்த பல்லாவரத்தை பார்த்திருக்கிறேன், அதனால எனக்கு பல்லாவரத்தை தெரியும் அப்படிங்கிற. அவ்வளவுதான் அவருடைய பல்லாவரத்தை பற்றி அறிவு. என் அன்பு சொந்தங்களை சிந்திச்சு பாருங்க, இவங்கெல்லாம் தான் உங்களுடைய வேட்பாளரா அப்படிங்கிறது. நாம் தமிழ் கட்சி சார்பாக, என் அன்பு சொந்தங்களே, நாம் தமிழ் கட்சி சார்பாக நான் மருத்துவர் கார்த்திகேயன் உங்களின் வேட்பாளராக நிற்கிறேன். இந்த பல்லாவரம் தொகுதியில் வெற்றி வாய்ப்பில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய, வாக்கு பெட்டியிலும் முதலிடத்தில் இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தில் உங்களின் வேட்பாளராக நிற்கிறேன். நான் யார் என்பதை உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். என் அன்பு உறவுகளே, 2013 நாம் தமிழ் கட்சியில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன். 13 ஆண்டு கால அரசியல் பயணம். அதில் நாம் தமிழ் கட்சி நடத்தக்கூடிய அத்தனை போராட்டங்களிலும் நானும் கலந்து கொண்டிருக்கிறேன். போராட்டங்களில் கலந்து கொள்வது மட்டுமல்ல, என் அன்பு உறவுகளே, அரசியல் பயணத்தை பயணிக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல்களிலும் நின்று கொண்டிருக்கிறேன். நாம் தமிழ் கட்சி 5 தேர்தல்களை இதுவரைக்கும் சந்தித்திருக்கிறது, பொது தேர்தல்கள். அந்த 5 பொது தேர்தலில் 4 முறை வேட்பாளராக நின்றிருக்கிறேன். இது எனது
சரி, அதனால என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஒவ்வொரு தேர்தலிலும் வரக்கூடிய படிப்பினை மூலமாக களத்தை எப்படி ஆய்ந்து எப்படியாக மக்களுக்கு நிற்பது, மக்களின் பிரச்சனைகளை எப்படி அறிந்து கொள்வது, அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை எப்படி முன்வைப்பது என்பதை அனுபவபூர்வமாக கற்றுக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பரம்பரை திமுக பரம்பரை அதிமுகங்கிறவன்லாம் நேரடியா வருவான், உட்காருவான், காசை நீ செலவு பண்ணுவான், வெற்றியுமா தோல்வியுமா போயிட்டே இருப்பான். ஆனால் ஒவ்வொரு செங்கலாக எடுத்து வைத்து கட்டப்படும் நாம் தமிழர் கோட்டையில் நானும் ஒரு உழவனாக இருந்து நின்று என்னால் முடிந்த அளவு ஒவ்வொரு செங்கலாக எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறோம். என் அன்பு சொந்தங்களே, அதற்காக நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளராக அண்ணன் சீமானால் நான் அறிவிக்கப்பட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு முன்பாக அண்ணன் சீமான் அவர்கள் இந்த பல்லாவரத்தில் என்னை வேட்பாளராக அறிவித்தார். அந்த நாள் தொட்டு இந்த நாள் வரை பல்லாவரத்தில் இங்க கீழ்கட்டளையில தொடங்கி திருநீர்மலை வரைக்கும், அங்க அனாபுத்தூர் தொடங்கி திருச்சூர் வரைக்கும் என்னுடைய காலடி தடம் படாத இடம் இல்லை என்பதன் அளவுக்கு பல்லாவரத்தில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் அத்தனை நுணுக்கங்களையும் அத்தனை தெருக்களையும் அறிந்து வைத்திருக்கிறேன். உதாரணம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க வந்தா என்ன செய்வீங்க அப்படின்னாக்க, முதல் விஷயம் நீர் மேலாண்மை தான் நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் தத்துவம். அந்த முதல் தத்துவத்தின் அடிப்படையிலே நீர் மேலாண்மையை முதலில் கையில் எடுப்போம். நாகல்கேணி ஒரு பகுதி, நாகல்கேணி பகுதியில் இருக்கக்கூடிய தோல் பதனிடும் தொழிற்சாலைகள், அந்த தோல் பதனிடும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரக்கூடிய கழிவுகள் மொத்தமாக மழைநீர் வடிகால்கள் வழியாக கொண்டு போய் பல்லாவரம் முழுவதற்கும் சேர்க்கப்படும். அந்த பல்லாவரம் முழுவதற்கு எப்படியாக சேர்க்கப்படுதுனாக்க, நாகல்கேணியிலிருந்து வரக்கூடிய தண்ணி நேரா ராயப்பேட்டை ஏரி, ஜமீன் ராயப்பேட்டை ஏரிக்கு வருது. இந்த ஜமீன் ராயப்பேட்டை ஏரியிலிருந்து அப்படியே புத்தேரி போகுது, புத்தேரிலிருந்து கீழ்கட்டளை ஏரி போகுது. இந்த கீழ்கட்டளை ஏரி முழுக்க ரசாயனம் கலந்த, கழிவு மட்டும் கிடையாது, ரசாயனம் கலந்த தண்ணீர் நேரடியாக வந்து சேர்க்கிறது. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏரிகள் இருந்தா மக்களுக்கு குடிநீரும் குடிக்கிறதுக்கு தண்ணியும் போய் சேருது. அப்போ இங்க இருக்கக்கூடிய சரும பிரச்சனைகளுக்கு, இங்க இருக்கக்கூடிய புற்றுநோய்க்கு, இது எல்லாத்துக்கும் காரணமாக இந்த கழிவு நீரும் ரசாயனம் கலந்த தண்ணீரும் மாறிக்கொண்டிருக்கிறது. நான் வந்தால் அதை தடுத்து நிறுத்துவேன். முதல் வேலை அதுதான். சரி, இதை செய்யறது மூலமா என்ன நடந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றுவதன் மூலமாக, ஏரிகளை ஏரிகளாக மாற்றுவதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நல்ல உயிர் சூழல் உருவாகும். இன்னைக்கு தேதியில ஏரியில உள்ள போய் பாத்தீங்கன்னா வெறும் குப்பைகளும் சாக்கடைகளும் தான் இருக்குது. ராயப்பேட்டை ஏரியில 2 பகுதி இருக்குது. வடக்குல இருக்கிற பகுதியை கூட நீங்க ஓரளவுக்கு ஏரின்னு சொல்லிக்கலாம். ஆனா தெற்குல இருக்கிற பகுதியில நடுவுல சுடுகாடு வச்சிருக்கு. சுடுகாடு எங்கெல்லாம் வைக்கிறோம்னா அங்கெல்லாம் குப்பையை போடுவான். குப்பையை போட்டு அந்த ஏரி கொள்ளளவு மொத்தத்தையும் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான். இது நகராட்சியே செய்யும். இப்ப இதை நம்ம தடுத்து அந்த ஏரியை மீண்டும் ஏரியா மாற்றுவதன் மூலமாக ஜிஎஸ்டி ரோடு இந்த பக்கம் தேங்கக்கூடிய மொத்த தண்ணீர், மழை பெஞ்சுன்னா தண்ணி தேங்குது இல்ல, அந்த தண்ணீர் மொத்தமும் கால்வாய் வழியாக ஓடும். இந்த கால்வாயில் படித்திருக்கக்கூடிய கசடுகளை நீக்குவதன் மூலமாக மழை தண்ணீர் தேங்குவதை, மழை நீர் வீணாவதை தடுக்க முடியும். ஏரிகளில் தேக்கி ஏரிகளில் நிலத்தடி நீராக மாற்ற முடியும். இன்னைக்கு தேதியில ஏரிக்குள்ள போனீங்கன்னா ஒரு மீன் கிடையாது, ஒரு தவளை கிடையாது, தட்டாம்பூச்சி கிடையாது. அதனால என்ன, கொசுக்களின் லார்வாக்கள் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கொசு லார்வா அதிகமாகிறதுனால சுகாதார கேடு, உங்களுக்கு டெங்கு, மலேரியா, காய்ச்சல் எல்லாத்தையும் உருவாக்குது. என்ன சொல்றீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சொன்னது ஒரே ஒரு திட்டம், என்னது, இந்த நாகல்கேணியிலிருந்து வரக்கூடிய கழிவு நீரை நான் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு. இதை தடுத்து நிறுத்துறது மூலமாக எத்தனை பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் வருதுங்கிறத நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒற்றை தீர்வாக இதை மாற்ற முடியும். அதே போல இங்க பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது குடிநீர் பிரச்சனை. நாம் தமிழர் கட்சி சொல்லுது, இலவசங்களை நாங்கள் அள்ளி கொடுக்க மாட்டோம், ஓட்டுக்கு 1000 2000 கொடுக்க மாட்டோம், ஆனால் நல்ல குடிநீரை இலவசமாக கொடுப்போம். அதை நான் வந்தால் இந்த பல்லாவரத்தில் நிறைவேற்றி காட்டுவேன். நன்றி சொல்லுகிறேன். குடிக்கிற தரத்தில் கழிவு நீர் கலக்காத தண்ணீரை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து தருவேன். அதை நான் உறுதியாக உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். இந்த முறை நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நான் வந்தால் நல்ல தண்ணீரை குடிநீராக உங்களுக்கு கொடுக்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கே வாகன நெரிசல், இந்த வாகன நெரிசல்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. இந்த பல்லாவரத்துல நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க பம்பல் ரோடு, இந்த பம்பல் சாலையில் இருக்கக்கூடிய வாகன நெரிசலை குறைப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுப்பதில்லை. அந்த சாலை அகலப்படுத்துவதும் இல்லை, அந்த சாலையுடன் நிறுத்தப்படக்கூடிய வாகனங்களுக்கு எந்த தீர்வும் கொடுப்பதில்லை. அதே போல திருநீர்மலை சாலை இருக்குது. அந்த திருநீர்மலை சாலையை அகலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை பல நாளாக இருக்கிறது. அதை நோக்கி இவர்கள் எந்த சிந்தனையும் செலுத்துவதும் இல்லை. இதை ரெண்டையுமே நான் அகலப்படுத்தி கொடுக்கிறேன். அது மட்டுமல்லாது வெர்டிகல் பார்க்கிங் என்று சொல்ற
செங்குத்து வாகன நிறுத்தங்களை சாலைகளோரம் எங்கெல்லாம் டிராபிக் அதிகமா இருக்குதோ அங்கெல்லாம் நிறுத்துறேன். அதன் மூலமாக உங்களுக்கு என்ன ஆகும், இந்த வெர்டிகல் பார்க்கிங்ஸ் எல்லாத்தையும் இன்டகிரேட்டடா ஒரு ஆப் மூலமா உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்க வீட்டில இருந்து புறப்படும் போதே நான் பம்மலில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலைக்கு நான் போறேன் அப்படின்னு போட்டீங்கன்னா அது பக்கத்துல உங்களுக்கு எங்க வெர்டிகல் பார்க்கிங் இருக்குங்கிறத காமிச்சிடும். நீங்க நேரா அங்க போய் உங்களுடைய வாகனத்தை நிறுத்திட்டு உங்க இடத்துக்கு போகலாம். அதன் மூலமாக வாகனங்களுக்காக தேடி செல்லும் பொழுது எங்கே நிறுத்தலாம் என்று நீங்கள் மெதுவாக போவதனால் வரக்கூடிய டிராபிக் இருக்காது. வாகனத்தை சாலை ஓரத்திலே நிறுத்திவிட்டு நீங்கள் சரியாக நிறுத்தாதனால் வரக்கூடிய டிராபிக் இருக்காது. இது ரெண்டையும் உங்களால் தடுக்க முடியும். அதே போல இங்க இருக்கக்கூடிய இந்த மறைமலை சிக்னல் இருக்கு பாருங்க, அதுல போய் பாருங்க, நடுவுல போலீஸ் கூட்டம் இருக்கும். இந்த நடுவுல போலீஸ் கூட்டம் வச்சுட்டீங்கன்னாக்க எந்த வாகனங்களும் போக முடியாத அளவுக்கு அதுதான் பல்லாவரத்தின் பாட்டில் நெக்காக மாறி இருக்கிறது. அதை எடுத்து விட்டு அந்த இடத்தை உங்களுக்கு சரி செய்து கொடுத்தாலே வாகன நெரிசலை மிக அதிகமாக குறைக்க முடியும். என் அன்பு சொந்தங்களே, இப்படியாக நீங்கள் 2 மணி நேரம் பேச சொன்னீங்கன்னா கூட பல்லாவரத்தில் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என்னால் எடுத்து அடுக்கி அந்த தெருக்களின் பெயரை சொல்லி, நல்லதம்பி சாலையில நீங்க வந்துட்டு சாலையை போடாம 3 வருஷமா தோண்டி போட்டு வச்சிருக்கிறதையும் தெரியும். திருநீர்மலையில் இருக்கக்கூடிய ஏரியை நான் தூர்வாங்கன்னு சொல்லி 1.5 வருஷமா அதுக்கு கொள்ளையடிச்சிருக்கிறதும் தெரியும். அத்தனையும் எனக்கு தெரியும். அது இங்கே வாழக்கூடிய மக்களுக்கே தெரியாது என்கிற அளவுல உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விரல் நுனியில வச்சிருக்கிறேன். எதற்காக வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறீங்க? இது எல்லாத்தையும் ஒரு தீர்வாக கொடுக்க வேண்டும். அதற்குண்டான தீர்வுகளையும் முன்னோக்கி வச்சிருக்கு. இப்போ இது வந்துட்டு ஒரு அரசியல் பாடம் போல மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால நாம சொல்றது என்னன்னாக்க சரியான நபர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். உங்களுக்காக ஓடோடி வந்து நிற்கக்கூடியவர் யார்? இங்க மலைகள் புடையப்படும் எல்லா இடங்களையும் எடுத்து பாருங்க. கல் குவாரிகள் பேர்ல மலைகள் அத்தனையும் வெட்டி எடுத்து போயிட்டாங்க. நான் அதான் கூட சொன்னேன், உதயசூரியன் சின்னம் பாத்தீங்களா? அந்த உதயசூரியன் சின்னத்துல 2 மலை வரும். அதுல ஒரு மலையை மொத்தமா தின்ட்டாங்க, இன்னொரு மலை இருக்கு திரும்பிய வந்துட்டாங்க அப்படின்னா அந்த மலையும் திண்டு போயிடுவாங்க. அதனால தயவு செஞ்ச மக்களே இந்த முறை மாற்றி போடுங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு காத்திருக்கு. குறிப்பாக பல்லாவரம் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வாய்ப்பு காத்திருக்கு. நீங்கள் ஆண்டாளுக்காக போட்டு பழகிட்டேன்னு சொன்ன கட்சிகள் 2 பேரும் நிக்கல, உங்களை கைவிட்டு போயிடுச்சு. நாம் தமிழர் கட்சி தான் 234 தொகுதிகளும் தனித்து நிற்கிறது. அப்படியாக பல்லாவரத்திலும் ஒரு வலிமையான கட்சியாக நாம் தமிழர் கட்சி நிற்கிறது. இந்த முறை வெல்லும் வாய்ப்பை நாம் தமிழர் கட்சி பல்லாவரத்தில் பெற்றிருக்கிறது அன்பு சொன்னது. அதனால் உங்களுக்கு உண்டான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு வாக்களிக்கிறது மூலமா நீங்க திரும்பவும் அதிமுக கூட்டணிக்கோ அல்லது திமுக கூட்டணிக்கோ வாக்களிக்கிறது மூலமா எந்த மாற்றமும் நிகழ போகுது. இன்னைக்கு பல்லாவரம் எப்படி இருக்கும், நாளைக்கும் அப்படிதான் இருக்கும், நாளைக்கும் அப்படிதான் இருக்கும். அப்போ எந்த மாற்றமும் நிகழப்போகாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா? அல்லது ஒருவேளை இந்த முறை நீங்கள் விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து எங்களை வெற்றியடை செய்து விட்டால் அது தமிழ்நாட்டின் புரட்சியாக மாறும். என் அன்பு சொந்தங்களே, தமிழ்நாட்டின் புரட்சியாக மாறும். ஒரு அரசியல்வாதி ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் கோடி கோடியாக செலவு செய்யாமல் ஒருவனால் வெல்ல முடியும் என்பதை காட்டிவிட்டீர்கள் என்றால் அது தமிழ்நாட்டின் அரசியலை மாற்றி எழுதிய வரலாறு பல்லாவரத்தில் இருந்து தொடங்கியது என்று எழுதப்படும். அதை எழுதுவதற்கு உண்டான மை வருகின்ற 23ஆம் தேதி உங்கள் விரல்களில் வைக்கப்படுகிறது. அந்த மை உங்கள் விரல்களில் வைக்கப்படும் போது பல்லாவரத்தில் இந்த தலையெழுத்தை மாற்றி எழுதுங்கள். உங்களுக்கு உண்டான வாய்ப்பு வரலாற்றை மாற்றி எழுதுவதற்கு உண்டான வாய்ப்பு உங்கள் விரல் நுனிகளை காத்துக் கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், உங்கள் விரல் நுனிகளை காத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் இந்த முறை பல்லாவரம் தொகுதியிலே என்னை வாக்களித்து வெற்றி பெற செய்யும். நீங்கள் மற்றவர்களை வாக்களித்து வெற்றி பெற செய்தால் அவர்கள் 101 எம்எல்ஏ, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அவங்க எம்எல்ஏ அவங்களும் போய் சீட்டை தட்டிட்டு வரப்போறவங்க தான், மேசை தட்டிட்டு வரப்போறவங்க தான். ஆனால் எந்தெந்த தொகுதிகளில் பல்லாவரத்தில் மட்டும் இல்லைங்க, பல்லாவரத்தில் மட்டும் இல்ல, எந்தெந்த தொகுதிகளில் நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களை வெல்ல செய்கிறீர்களோ அந்த இடத்திலெல்லாம் புரட்சியின் வரலாறு தொடங்கியது என்று எழுதப்படும். இந்த முறை அண்ணன் சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்குள் செல்வது உறுதி. அண்ணன் சீமானோடு அண்ணன் சீமானின் கைகளை பிடித்துக் கொண்டு சட்டமன்றத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் நிரப்புவோம். இதுவரைக்கும் நான் சொன்னலையா, 4 தேர்தல்களை நான் சந்திச்சிருக்கிறேன்னு சொன்னலையா, இதற்கு முன்பு நடந்த தேர்தல்களில் எல்லாம் வாக்கு சேகரித்து சென்றிருக்கிறேன் என்று சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க இல்லையா,
விஜய் வந்திருக்கார், உங்கள் வாக்கு சதவீதம் குறைந்துவிடும். நடிகர் வந்திருக்கார், எல்லாம் வந்துடும். அவருக்கு ஒரு கூட்டம் கொடுக்கிறது, இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? எங்க போனாலும் அவர்களுக்கு ஒரு வாக்கு இருக்குது, அவர்தான் சொல்றாங்கல்ல. இது இந்த கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் இவர்கள் திணிக்கக்கூடிய கருத்து திணிப்புகள் எல்லாம் இருக்குல்ல. இதுவரை நாம் தமிழர் கட்சியை ஒருபோதும் இவர்கள் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து விடும் சொல்லாத கருத்து கணிப்பாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அந்த கருத்து கணிப்பாளர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள், நாம் தமிழர் கட்சி தனது வாக்கு சதவீதத்தை தக்க வைக்காது, நாம் தமிழர் கட்சி ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது, நாம் தமிழர் கட்சி எல்லா இடங்களிலும் சிரமப்படும், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. எல்லாருக்கும் சொல்றேன், ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவரை நான் சந்தித்த 3 தேர்தலில் பார்த்த மக்களின் எழுச்சியை விட பன்மடங்காக இந்த 2026 மக்களின் எழுச்சி நாம் தமிழர் கட்சியாக இருக்கிறது. நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கருத்து கணிப்புகள் அத்தனையும் பொய்யாக்கப்படும். அந்த தேதியில் வந்து நான் உங்க எல்லாரையும் சட்டையை பிடிச்சு கேட்கிறேன். அன்னைக்கு நீங்க எவனாலும் மன்னிப்பு கேட்காம நாங்க சொன்னது பொய்யே, நாங்க சொன்னது கருத்து கணிப்புள்ள கருத்து திணிப்புன்னு சொல்லாம ஒருத்தரும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நான் வந்து கேட்கிறேன், நீங்கள் மற்றவர்கள் கடந்து போவது போல எங்களை கடந்து போக முடியாது. ஊடகங்கள் வந்து உட்காருவோம். ஊடகங்களை இதை விட வலுவாக ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கிறதுக்காக மிகப்பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்த பிறகு, சட்டமன்றத்தை நிரப்பிய பிறகு நாங்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் உங்களை அதிர செய்யும். அப்ப நீங்க பதில் சொல்லுங்க. எங்களுக்கு எப்படியான கருத்து திணிப்புகளை நீங்க செஞ்சீங்கிறத சொல்லுங்க. என் அன்பு சொந்தங்களே, இந்த பல்லாவரத்தில் நான் வாக்கு சேகரிக்க போகும்போது எல்லாம் வாக்கு சேகரிக்கிறது காலை நேரத்திலும் வெட்ட வெயிலையும் நம்ம போறோம், மொட்டை வெயிலையும் போறோம், ராத்திரி ஆச்சுனாலும் போறோம். ராத்திரி 10 மணி வரைக்கும் தேர்தல் ஆணையம் கொடுத்த தேதியில எத்தனை தேதி கொடுத்தாலும் சரி, எத்தனை நொடிகள் கொடுத்தாலும் சரி, ஒரு நொடியை கூட வீணாக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கோம். எல்லா வேட்பாளர்களும் உங்க எல்லாருக்கும் அது தெரியும். உங்கள் தொகுதிகளில் எல்லாரும் அப்படிதான் பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படியாக நான் உங்கள் வாக்கு சேகரித்து சென்று கொண்டு இருக்கும் பொழுது நான் கவனிப்பது என்ன தெரியுமா? ஒரு 8 மணி வரை, மாலை 8 மணி வரை நாம வாக்கு சேகரிக்கும் பொழுது மக்கள்கிட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய அன்பும் ஆதரவும் மிகச்சிறப்பாக 8 மணிக்கு மேல போயிட்டீங்கன்னா அந்த ஆதரவே ஒரு தள்ளாட்டத்தோட இருக்கும். ஏன்டா அந்த தள்ளாட்டத்தோட போகுது அப்படின்னு பார்த்தாக்க, தெருவெங்கும் டாஸ்மாக், எல்லா இடங்கள்லயும் ஒருத்தன் அப்படியே அளப்புறையை பண்ணிக்கிட்டே வர்றானாலே தெரிஞ்சிடும் அவன் உள்ளுக்குள்ள வீரம் போயிட்டான், அவன் உள்ளுக்குள்ள ஸ்டாலின் போயிட்டான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்படியே வரும்போதே அளப்புறையோட வருவாங்க. வந்துட்டு தலை இந்த தடவை தலை எங்க ஓட்டு தான் தலை அப்படின்னு போய் அப்பயே தெரிஞ்சிடும் அவன் யாரு அப்படின்னு. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், என் அன்பு சொந்தங்களே, இந்த பல்லாவரம் தொகுதிக்குள்ளாக மட்டும் 29 டாஸ்மாக் வச்சிருக்காங்க. 29 டாஸ்மாக். இந்த ஜிஎஸ்டி சாலையில இதே இடத்துல டாஸ்மார்க்கை மூடுவதற்காக நான் போராட்டம் நடத்தினேன். போராட்டம் நடத்தி மக்கள் போராட்டம் நடத்தும் போது அதற்காக ஓடி நின்று குரல் கொடுத்தவர்கள் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் நானும் தான். அந்த டாஸ்மார்க்கை மூடுவோம் என்று சொன்னவர்கள் இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்கல. அது நெடுஞ்சாலையில இருக்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு தட்டியை போட்டு அடைச்சிட்டு இப்ப பாதை பின்பக்கம் போயிருச்சு, அதனால அது நெடுஞ்சாலையில இல்ல, அதனால அதை மூட முடியாதுன்னு சொல்றாங்க. பல்லாவரம் தொகுதி மக்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய இன்னொரு வாக்குறுதி, எந்த டாஸ்மாக் கடைகள் எல்லாம் சட்ட விதிமுறைகளுக்கு மீறி நடக்கிறதோ நான் வந்த உடன் அது அத்தனையும் அடிச்சு மூடுறோம். டாஸ்மாக் அத்தனையும் அடிச்சு மூடுறோம். போராடி இருக்கிற 29 டாஸ்மார்க்கையும் அடிச்சு துவைக்கிறோம், மூடுறோம். டாஸ்மார்க் இல்லாத, சாராய போதை இல்லாத ஒரு பல்லாவரத்தை உருவாக்குவதற்கு, கஞ்சா போதை இல்லாத ஒரு பல்லாவரத்தை உருவாக்குவதற்கு, தெருவெங்கும் கொட்டி கிடக்கக்கூடிய இந்த குப்பைகள் இல்லாத ஒரு குப்பை நாட்டம் அடிக்காத பல்லாவரத்தை உருவாக்குவதற்கு, பட்டொலி வீசும் ஒரு பல்லாவரத்தை உருவாக்குவதற்கே நட்பு சொந்தங்களே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது கேட்கிறேன். மற்ற கட்சிக்காரர்கள் எல்லாம் கேட்கறது என்ன தெரியுமா இல்லையா? நாங்க ஓட்டுக்கு 1000 கொடுக்கிறோம், 2000 கொடுக்கிறோம், எங்களுக்கு அந்த ஓட்டை போடுங்க அப்படிங்கிற. நாங்கள் இலவசம் கொடுக்கிறோம், இலவசமாக பிரிச்சு கொடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஐயா எடப்பாடி அவர்களே, எதற்கு பிரிச்சு கொடுக்குறீங்க, இத்தனை காலமா கொடுக்காத பிரிச்சு அப்படின்னு கேட்டா அவருக்கு பதில் என்ன தெரியுமா இருக்கும்? டாஸ்மாக்ல கிடைக்கிற பீர் கூலிங்காவே கிடைக்கலங்க, அதனால நாங்க பிரிச்சு வாங்கி கொடுத்துறோம், வீட்டுல வச்சு குடிங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறதா. இதுதான் திராவிடத்தின் சித்தாந்தம். அதை உடச்சு எரிக்க நான் சொன்னேன். இந்த முறை நல்லவர்களை தேர்ந்தெடுங்க, நல்லவர்களை நாடாள விட்டு பாருங்க. நாளைக்கு நீங்க விவசாயத்திலிருந்து ஓட்டு போடுறீங்க, நாளைக்கு நீங்க விவசாயத்திலிருந்து ஓட்டு போடுறீங்க, ஒரு மாற்றத்துக்கு அந்த மாற்றத்தினால
நாளைக்கு ஒருவேளை உங்களுடைய எண்ணம் என்ன? ஒருவேளை நீனும் அதே மாதிரி கொள்ளக்காரன் நடந்தால், நீனும் அதே மாதிரி ஆளா இருந்தால், நீனும் அதே ஒரு திருடனாக இருந்துவிட்டால் என்ன பண்றது அப்படிங்கிறதா மாற்றத்தை மக்கள் தேர்ந்து கழிக்கக்கூடிய ஒரு சக்தியா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், அப்படியே ஓட்டு போட்டு ஒருவேளை நான் திருடனா இருந்துட்டா நாளைக்கு ஏதாவது நடந்த போதா இதே திமுக மாதிரி அதிமுக மாதிரி ஒரு ஆட்சி நடந்துகிட்டே இருக்கும். அவ்வளவுதானே. நாளைக்கு பூமி வந்து உடச்சிட போதா, நாளை எடுத்து பூமி சுத்தம் பண்ணி சொல்ல போதா, சூரிய ஒழிக்க மாட்டேன்னு சொல்ல போதா, இதெல்லாம் இல்லைங்க. அது எதுவுமே இல்லைங்க. அதே ஊழலோட ஒரு ஆட்சி நடந்த போது அவ்வளவுதானே. ஆனால் என் அன்பு சொந்தங்களே, ஒருவேளை நாங்கள் சொல்வது போல, நாங்கள் சத்தியத்தின் மகன்கள் சொல்வது போல, ஒருவேளை உண்மையிலேயே இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சியில் இருந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்களே, ஆனால் இந்த மக்களுக்காக நீங்கள் நிற்கக்கூடியவர்கள் வந்து உட்கார்ந்துவிட்டால் ஒரு நல்லாட்சி எப்படி இருக்கும் என்பதை உங்கள் கண் முன்னால் காண்பீர்கள் என்று சொன்னேன். கண் முன்னால் காண்பீர்கள். பல்லாவரம் தொகுதி மக்களுக்கு தெரியுமா, நான் ஒரு பல் மருத்துவர், முகத்தாடை அறுவை சிகிச்சை வெளிப்படையா சொல்றேன், நல்லா சம்பாதிக்கிறேன், லட்சங்கள்ல சம்பாதிக்கும் போது நான் பாட்டுக்கு ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு சின்ன குழந்தைங்க விளையாடிட்டு அவங்களோட இருந்துட்டு குடும்பத்தோட இருந்து நிம்மதியா செத்து. ஆனால் இந்த தெருக்களில் வந்து கட்டுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த பாழா போன அண்ணன் சீமான் தான். அவருக்கு ஒரு கனவு இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும், இங்கே தமிழ் உயர வேண்டும், இங்கே மண்ணை காக்க வேண்டும், மரத்தை காக்க வேண்டும், மலைகளை காக்க வேண்டும், அடுத்த தலைவருக்கு உண்டான பூமியாக இந்த பூமியை மாற்றி நிறுத்த வேண்டும் அப்படின்னு அவருக்கு ஒரு கனவு இருக்கிறது. அந்த கனவை எங்கள் பெண்கள் வழியாக பார்க்க வைத்து விட்டார். அந்த கனவு எங்களை தூக்க விட மாட்டேங்குது. ஓட சொல்லுது திருவான்னு கத்தி வெயில பார்க்காத, மழைய பார்க்காத அன்னை இவ்வளவு தூரம் உழைக்கிறாரு. 15 ஆண்டு காலமாக அந்த மனுஷன் தொடர்ந்து உழைச்சு கொண்டே இருக்கிறாரு. அவரோட கையை விட்டாத, ஓடு அவர் கூட ஓடு, இந்த மண்ணை மாற்றி காட்டு என்று அந்த கனவு எங்களை துரத்தி கொண்டிருக்கிறது. என் அன்பு சொந்தங்களே, ஒரு தலைமுறையை வாழ வைப்பதற்கு, அடுத்த தலைமுறைக்காக இந்த பூமியை பூமியாக விட்டு செல்வதற்கு, காற்றை காற்றாக விட்டு செல்வதற்கு ஒரு சுயநலம் கூட வச்சுக்கோங்களேன். எனக்கு 2 குழந்தை இருக்குன்னு சொன்னல, அந்த பிள்ளைங்க வளரும் ஒரு பாதுகாப்பான ஒரு நகரமாக இந்த நகரத்தை மாற்றுவதற்கு, கஞ்சா போதை இல்லாத ஒரு நகரமாக இந்த நகரத்தை மாற்றுவதற்கு, சாராய போதை இல்லாத ஒரு நகரமாக இந்த நகரத்தை மாற்றுவதற்கு ஒரு அரசியல் தூய்மை தேவைப்படுகிறது. சாக்கடை என்று சொல்லிவிட்டு நாமும் மூக்கை பொத்திக் கொண்டு நடந்து சென்றுவிட்டால் சாக்கடை ஒருபோதும் சுத்தமாகாது. இறங்கி கூட்டா அப்படின்னு அண்ணன் சொல்றது போல இறங்கிட்டோம். படித்தவர்களாக, இளைஞர்களாக, நல்லவர்களாக வந்து நின்றுட்டோம். இன்னும் உனக்கு என்ன தேவை? இன்னும் உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க. நேர்மையாளர்களாக நிற்கிறோம், ஓட்டுக்கு காசு கொடுக்காம நிற்கிறோம், எந்த லஞ்ச ஊழல் செய்யாதவர்களா இருக்கிறோம், குற்ற பின்னணி இல்லாதவர்களா இருக்கும். என்ன வேணும்னு எதிர்பார்க்கிறேன். என்ன வேணும்? உனக்கு ஓட்டு காசு கொடுக்காம நிற்கிறேன்னா என்னாலே செலவு பண்ண முடியும். நான் இன்னைக்கு தேர்தல் நினைச்சா ஒரு 20 கோடி 30 கோடி கடனை உடனே வாங்கி போட, சொத்தெல்லாம் அடகு வச்சு கூட 20 கோடி 30 கோடி வாங்கி செலவு பண்ணி வென்ற முடியும். வென்ற முதல் நாள் எனக்கு என்ன தோணும்? செலவு பண்ண 20 கோடி எப்படி அடிக்கிறது, இந்த 30 கோடியா 40 கோடியா எப்படி மாத்துறது, எங்க இருந்து கொள்ளை அடிக்கிறது, எதுல கமிஷன் அடிக்கிறது, எவெல்லாம் வீடு கட்டுறவனோ அவன் வீட்டு முன்னாடி தள்ளி கொண்டிருக்கோம் அவன்கிட்ட போய் கமிஷன் வாங்கி அவனை தொடர்ந்து மக்களை இன்னலுக்கு உண்டாக்கு, டாஸ்மார்க்கை உருவாக்கி வையே, அந்த டாஸ்மார்க்ல கமிஷன் வாங்கி என்ன தோணும். இப்ப தெரியுதா மற்ற வேட்பாளர்கள் வென்று வந்தா ஏன் மாற்றம் நிகழ மாட்டேங்குதுன்னு? இப்ப தெரியுதா? அவன் 20 கோடி 30 கோடி செலவு பண்ணிட்டு வர்றான்னா அந்த 20 கோடியை 50 கோடியாக மாற்றுவது எப்படி, தன் அடுத்த தலைமுறைக்கு சொத்தை சேர்த்து வைக்கிறது எப்படி நினைப்பான தவிர அடுத்த தலைமுறைக்கு இந்த நாட்டை நாடாக மாற்றணுங்கிற எண்ணம் வராது. அந்த எண்ணத்தை கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? நேர்மையான நிற்கணும். இன்னைக்கு தேதியில நாங்கள் அதிகபட்சமாக 5 லட்சமோ 10 லட்சமோ செலவு பண்றோம்னா எங்களால் மிக எளிதாக சம்பாதிக்க முடியும். இன்னும் சொல்ல போனா நாங்கள் செலவு பண்ணக்கூடிய அத்தனை வேட்பாளர்கள் சொல்றேன், நாங்கள் செலவு பண்ணக்கூடிய காசு எங்களோட காசு இல்ல. அன்பு சொந்தங்களே, இங்க நிக்கிறாங்க இந்த மக்கள் அத்தனை பேரும் பேராதரவோடு கொடுக்கிறாங்க. நீங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்கும் வேட்பாளர்கள் மத்தியில வேட்பாளர் நிறுத்தி வாருங்க. வேட்பாளரை நிறுத்தி எங்க போனாலும் சரி, வேட்பாளர் நிறுத்தி இந்தாங்க 500 வச்சுக்கோ, 1000 வச்சுக்கோ, 100 ரூபாய் வச்சுக்கோ, என்னால நீ முடிஞ்சது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வேட்பாளரை நிறுத்தி கொடுக்குறாங்க. காரணம் தெரியுமா? அவர்களுக்கும் அதே கனவு தொட்டிக் கொண்டது. அந்த சீமானின் கனவு அவர்கள் நெஞ்சிலும் நிலைத்து நிற்கிறது, தீயாய் பரவி எரிகிறது. அந்த தீ அவர்களையும் தூங்க விட மாட்டேங்கிறது. அப்ப என்ன பண்றாங்க? வேட்பாளர் அடிக்கிறோம், ஒன்னாலே தீக்கு காசு கொடுத்துக்கோ, இந்த சாப்பாடு வச்சுக்கோ, கூடவே ஓடி வரவங்க ஏதாவது வாங்கி கொடுன்னு சொல்லி
வேட்பாளர்களுக்கு காசை தேடி தேடி கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறி நிற்கிறது என்றால், ஒரு கட்சி ஒருத்தர் செலவு செஞ்சுட்டு வந்தேன்னா நான் நாளை கேட்பேன், நீங்க எல்லாம் என்னடா கேள்வி கேட்கிறீங்க, நான் தானே வந்துட்டு இங்க எல்லா செலவு பண்ணி வந்தேன் அப்படிங்கிற கேள்விகளை கேட்பேன். ஆனா இத்தனை பேர் சேர்ந்து செலவு பண்ணி என்னை வந்துட்டு வெளில வைக்கிறாங்கன்னா அத்தனை பேரும் சட்டையை முடிச்சு கேட்பாங்க, என் காசுல எம்எல்ஏ ஆன மக்களுக்கு நல்லது செய்யாம நீ எப்ப நான் ஓடி போவேன்னு அத்தனை பேரும் கேட்பாங்க. அதற்காக என்ன சொல்லுங்க, நல்லவர்கள் தேர்வு. இந்த முறை நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்து கலந்தாங்க. நாங்கள் ஐயா எடப்பாடியார் அவர்களோடு பேக்கரி டீலிங் பேசிக்கிட்டு, நீங்க பெரம்பூர்ல வேட்பாளர் கம்மியா போடுங்க, நாங்க உங்க தொகுதியில வேட்பாளர் வாபஸ் வாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கல. பாஜக எங்க நின்றாலும் சரி, அதிமுக எங்க நின்றாலும் சரி, திமுக எங்க நின்றாலும் சரி, அங்கெல்லாம் ஏறி அடிக்கக்கூடிய வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி நிறுத்தி 234 தொகுதிகளில் இருக்கக்கூடிய ஒற்றை சின்னமாக விவசாய சின்னத்தை அண்ணன் சீமான் அவர்கள் நிறுத்தி இருக்கிறார் என்றால், விளைவாகாத வேட்பாளர்கள், எங்கும் சோறு போகாத வேட்பாளர்களை தேடி தேடி நிறுத்தி இருக்கிறார் என்றால், 117 இடங்கள் பெண்களுக்கு, 117 இடங்கள் ஆண்களுக்கு என்று பிரித்து கொடுத்து திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுத்து நிறுத்தி இருக்கிறார் என்றால் எங்களை உற்று நோக்குங்கள். இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை செலுத்துங்கள். என் அன்பு சொந்தங்களே, நல்லவர்களை மீண்டும் மீண்டும் சொல்றேன், நல்லவர்களை தேர்ந்தெடுக்கும் ஒரே ஒரு தடவை ஆட்சி அதிகாரத்துல உட்கார வச்சுதான் பாருங்க என்ன நடக்குது பாருங்க. ஒரு முறை திமுக ஆட்சியில் இருந்து பார்த்தீங்க, அதிமுக ஆட்சியில் இருந்து பார்த்தீங்க, ஒரு நல்லவன் நாளாண்டா எப்படிதான் இருக்கணும் பாருங்க ஐயா, பாருங்க. உங்களை எது தருகிறது, எதுவும் உங்கள்கிட்ட கோடி கோடியா காசு கேட்கல, உங்களை கொண்டே வரல. மக்களுக்கு நல்லது செய்வதற்காக வந்து நிற்கக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகள் கைவிட்டாங்க. இன்னொரு தலைமுறை போயிடுச்சு, எங்களுக்கு தோல்வித்த வலிமை இருக்கிற வரைக்கும், எங்களுக்கு கால்நடை வலிமை இருக்கிற வரைக்கும் ஓடும், தாங்குவோம், ஓடுவோம், கடத்துவோம், அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம். ஆனால் மீண்டும் மீண்டும் எங்களை நீங்கள் வீழ்த்தி விட்டு வாழ்ந்து விடலாம் என்று நம்பாதீர்கள். மீண்டும் ஒரு சீமான் வந்து இத்தனை லட்சம் இளைஞர்களை எழுப்பி மண் என்றும் மலை என்றும் காடு என்றும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் என்றும் தமிழ் தேசம் என்றும் கட்டி எழுப்புவார் என்று கனவிலும் நினைக்காதீர்கள். இருக்கும் பொழுதே எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து, நல்லவர்களாக வந்து நிற்கக்கூடிய எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து ஒரே ஒரு முறை நல்லாட்சியில இருந்து பாருங்கள். அன்பு சொந்தங்களே, நல்லா கேட்டுங்க, நல்லா கேட்டு, ஓட்டுக்கு காசு கொடுக்குறோம், பிரிச்சு கொடுக்குறோம் என்று சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் என்னவாக தங்களுடைய நிலைப்பாட்டை நிறுத்திக் கொள்கிறார்கள் என்று பாருங்கள். இன்னைக்கு தேதியில பிரிச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு திட்டம், இது நலத்திட்டம்னு வேற சொல்றாங்க. இந்த நலத்திட்டத்துக்கு நான் கேட்கிற கேள்வி தெரியுமா, கோடிகள்ல இவங்க காசை கொட்டி கட்டக்கூடிய பிரிட்ஜ ஒரு மாசத்துல அடிச்சு போயிருக்கு. ஐயா ஏவ வேலையிட்ட கேட்கறாங்க, என்னையா நீங்க கட்டின பிரிட்ஜ் 2 மாசத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு கேட்டா, ஆத்துல தண்ணி வரும் நாங்க எதிர்பார்க்கலைங்க, திடீர்னு தண்ணி வந்துருச்சு ஆத்துல, நாங்க அது வெறும் மணல் பாதிக்கு தான் நம்பிக்கிட்டு இருந்தோம், நாடு திடீர்னு தண்ணி வரணும்னு பாலம் அடிச்சு போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அப்போ கோடிகள் கொட்டி இவர்கள் கட்டக்கூடிய பிரிட்ஜோட நிலைமையே இருந்தா, சில ஆயிரங்கள்ல அவங்க வாங்கி கொடுக்கக்கூடிய பிரிட்ஜோட நிலைமை என்னவா இருக்குங்கிறத நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பிரிட்ஜ் உங்க வீட்டுக்கு வேணுமா? அந்த பிரிட்ஜ் உங்களுக்கு வேணுமா? அப்படியான பிரிட்ஜை வச்சுதான் நீங்க வாழ்க்கையை நடத்தணுமா? தேவையில்லை, தூக்கி போடுங்க. கூப்பன் கொடுக்குறோம், நீங்க என்ன வேணா வாங்கிக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. மக்களுடைய வரி பணம், ஒரு அரசாங்கம் என்பது எதற்காக என்றால், என்னால் ஒரு தனி மனிதனால் எதை செய்ய முடியாதோ அதை செய்வதற்கு தான் அரசாங்கம். என்னால தனிப்பட்ட முறையில ஒரு ரோடு போட்டு என் காரை ஓட்ட முடியாது, என்னால தனிப்பட்ட முறையில ஒரு மருத்துவமனையை கட்டி என் பிள்ளைகளுக்கோ பெற்றோர்களுக்கோ உடல்நிலை சரியில்லைன்னா போய் பார்க்க முடியாது, என்னால தனிப்பட்ட முறையில ஒரு தரமான பள்ளியை கட்டி என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது, கல்லூரியை கட்டி படிக்க வைக்க முடியாது. அப்போ இது போன்ற தனி மனிதனால் செய்ய முடியாத காரியங்களை செய்து கொடுத்து மொத்த சமூகத்துக்காக நிற்பதற்காக தான் அரசாங்கம். ஆனா 1000 கொடுக்கிறேன், 2000 கொடுக்கிறேன், ஃப்ரிட்ஜ் கொடுக்கிறேன், மிக்ஸி கொடுக்கிறேன், கிரைண்டர் எல்லாம் தனி மனிதனால் செய்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். இதை செய்வதற்காக நமது வரி பணம் மொத்தத்தையும் எடுத்துக்கொண்டு போய் வச்சுட்டு கடனாளியாக மாற்றி நிறுத்தி இருக்கிறார். மொத்த தமிழ்நாட்டையும் கடனாளியாக மாற்றி, மொத்த தமிழர்களின் தலையில் லட்சக்கணக்கில் கடனை ஏற்றி நிறுத்தி இருக்கிறார்கள். அன்பு சொந்தங்களே, இதை கேட்டாக்க நாங்க தான் ஜீனியஸ், நாங்க தான் பொருளாதார வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து முட்டு கொடுப்பாங்க. என்ன முட்டு கொடுப்பாங்க தெரியுமா? நாடு கடன் வாங்கினா உங்களுக்கு என்னங்க, நீங்க கட்ட போற அப்படிமா கேட்கிற கேள்வி நல்லா வருது. நாம என்ன சொல்றோம்? நாடு கடனை திருப்பி கட்டுகிறது. நாட்டுக்கு காசு எங்கிறது வருது, நாட்டுக்கு காசு எங்கிறது வருது? நான் கொடுக்கிற வரி பணத்துல இருந்து வருது.
பட்ஜெட்ல மூன்றில் ஒரு பங்கு நீ வந்து வட்டி கட்டுறதுக்கு மட்டும் பண்ணுவ அப்படின்னாக்க நாட்டின் வளர்ச்சி எப்படி இருக்கும்? சரி, அப்படியாக நீ வந்து கடன் வாங்குற, அந்த கடன் மூலமாக ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வந்துட்ட, நல்ல சாலை, தரமான சாலை, ஒரு ஜப்பான்ல இருக்கிற மாதிரி நல்ல சாலை கொண்டு வந்துட்டோம். இல்ல நல்ல மழைநீர் வடிகால், இப்ப 4000 கோடியில போட்டாங்கல்ல பட்ஜெட், இந்த 4000 கோடியில போட்டதுல நல்ல மழைநீர் வடிகால் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. ஜப்பான்ல போனீங்கன்னா மழைநீர் வடிகால்கள்ல மீன்கள் விளையாடுங்க, கோய் ஃபிஷ்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கோய் ஃபிஷ் ஜப்பான்ல மழைநீர் வடிகால்கள்ல வளர்ந்து கொண்டு இருக்கு. அப்படி அவர்கள் வைத்திருக்கிறார்கள் மழைநீர் வடிகால்னாங்க. இன்னைக்கு தேவையில்ல மழைநீர் வடிகால்கள்ல இறங்கி காலை மட்டும் வைக்க சொன்னேன், காலை வைக்க சொன்னேன். நான் இப்பவும் சொல்றேன், ஏற்கனவே ஒரு மேடையில சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன், வெளிப்படையான பேரறிவிப்பா சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், மந்திரிமார்கள் யாராவது ஒருத்தர் சென்னைக்குள்ள இருக்கிற ஏரி குளங்கள்ல இறங்கி ₹1 தண்ணி குடிச்சிரு, நான் அரசியலை விட்டே போயிடுறேன். இறங்கி ₹1 தண்ணி குடிச்சிரு, அரசியலை விட்டே போயிடுறேன். மாடு குடிக்க மாட்டேங்குதுங்க, இங்க இருக்கிற ஏரியில நாய் நக்க மாட்டேங்குது, நாய் நக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு தண்ணியுடைய அவலமான நிலையில வச்சிருக்காங்க. இத மாற்றம் என் அன்பு சொந்தங்கள், இதெல்லாம் சிந்திங்க. எதற்காக இவங்க வந்துட்டு ஒரு அரசியல் மேடை போட்டாங்களா, நாங்க இலவசமா அதை கொடுப்போம் இதை கொடுப்போம்னு சொல்றாங்களா, அதெல்லாம் விட்டுட்டு இவன் என்னமோ ஏரியை சுத்தம் பண்ணுவாங்கிறான், கொசு ஒழிப்பு பண்றான், டிராபிக் கச்சேரி பண்ணுவாங்கிறான், இதெல்லாமா அரசியல் அப்படின்னு நினைக்காதீங்க என் அன்பு சொந்தங்களே. இதுதான் அரசியல், இதுதான் அரசியல். இந்த அரசியலை ஒரு பாடம் போல, ஒரு பாடம் எடுப்பது போல, மாலை நேர கல்லூரி போல மாற்றி நிறுத்தி அரசியலை படிப்பித்துக் கொண்டிருக்கும் எங்கள் அரசியல் ஆசா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். உங்களிடம் பேசுவதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் அரசியல் வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதுதான் புரிதல். இந்த புரிதல் ஏற்பட ஏற்பட இந்த அரசியல் புரட்சியை எவனாலும் தடுக்க முடியாது என்ற அளவிற்கு கூடி நிற்கும் இந்த கூட்டம் உங்களுக்கு காட்டும் நாங்கள் யார் என்பதை. வரலாறு மாற்றி எழுதும், வரலாறு மாற்றி எழுதும். என்ன, உலகின் அரசியல் ஆசான் அரிஸ்டாட்டில் இல்ல, அது எங்கள் அண்ணன் சீமான் என்று உலகின் வரலாறு மாற்றி எழுதும் என்று சொந்தங்களே. நல்லா யோசிச்சு பாருங்க, வரலாறு மாற்றி எழுதப்படுவதற்கான நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. 2026 மே 4ஆம் தேதி, மே 5ஆம் தேதிக்கு வந்துடும். வரலாறு மாற்றி எழுதப்பட்டது என்று உங்களுக்கு எல்லாம் எழுதப்படும் என்று சொந்தங்களே. நல்லா யோசிச்சு வாக்கை செலுத்து. இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு பிள்ளைகள் நிற்கக்கூடிய தொகுதிகள் அத்தனையிலும் உங்களுடைய வாக்குகளை விவசாய சின்னத்துல செலுத்துங்க. இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் ஒரு சிரமம் இருந்துச்சு அன்பு சொந்தங்களே. என்ன சிரமம்? நாம் தமிழ் கட்சியோட சின்னத்தை சின்னதா போடுறாங்க, அத பாதி அழிச்ச மாதிரி போடுறாங்க. பொட்டியில 3வது பொட்டியில 27வது இடத்துல எங்கேயோ கொண்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்திலேயே தேடி தேடி எங்களை வாக்கு செலுத்தி 36 லட்சம் வாக்குகளை செலுத்தி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றிய என் அன்பு சொந்தங்கள், என் தாய் தமிழ் உறவுகள், இந்த முறை நாம் தமிழ் கட்சி நிற்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் முதல் 3 இடத்துக்குள்ள நாம் தமிழ் கட்சியோட சின்னம் இருக்குது, நாம் தமிழ் கட்சியோட பேர் இருக்குது. பன்னாவரம் தொகுதியில முதல் இடத்துல நாம் தமிழ் கட்சியுடைய சின்னமும் பேர் இருக்குது. கொண்டு வந்து நிறுத்தினது யாரு தெரியுமா? கொண்டு வந்து நிறுத்தினது அண்ணன் சீமான். பிரபாகரனின் பிள்ளையாக ஒரு உறுதியை ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசியத்தை ஒரு மூலைகளுக்குள் முடங்கி கிடந்த தமிழ் தேசியத்தை எடுத்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இந்த பொதுஜன மக்களின் இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி ஒரு வெல்லக்கூடிய இடத்துல நிறுத்தி இருக்கிறது அண்ணன் சீமான் என்று அரசியல் தெரிந்தவர்கள், வரலாறு தெரிந்தவர்கள் இனிமே பேசுவார்கள் என்று சொல்லுகிறேன். இந்த தேர்தல் முடியட்டும். நீங்க நம்ம மேல வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள், போய் பரப்புரைகள் எல்லாவற்றுக்கும் முடிவெடுக்கும் தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும். நிச்சயமாக அதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் தேடி வாக்களிச்சது போக இப்ப கொண்டு வந்து அண்ணன் முதல் பெட்டியில் முதல் இடத்துல நிறுத்துறாருனாக்க அதற்கு நான் கடினமான உழைப்பு என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். நான் கூட இந்த இளைஞர்கள் பட்டாலும் நாம் தமிழ் கட்சி பக்கம் இல்லை, சிதறிவிட்டார்கள், மாறிவிட்டார்கள் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ மிகப்பெரிய ஐடியாக செயல்படக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு பேஸ்புக்ல அதனுடைய ரீச் என்பது மிகப்பெரிய ரீச்சாக இருக்கும். நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க. யூடியூப்ல எந்த வீடியோ போட்டாலும் அதுல அண்ணன் பேரையோ அண்ணன் படத்தையோ போடாம தம்ப்நெயில் வைக்காம விட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, யூடியூப்ல வியூஸ் வரணும்னா சீமான் அண்ணன் பேரை சொன்னாதான் வரும். அப்படியாக நாம் தமிழ் கட்சி பறந்து இருந்த காலகட்டத்திலே இன்ஸ்டாகிராம் வந்தவர்கள், இந்த இன்ஸ்டாகிராம்ல
நாம் தமிழர் கட்சியால உடைத்து கொண்டு போக முடியலங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா? இன்ஸ்டாகிராமோட அல்கரிதம் அப்படி. என்ன அல்கரிதம் அப்படின்னா, நீங்கள் கருத்தியல் ரீதியாக புரட்சியாக பேசுனீங்கன்னா இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு மேல தூக்காது. உங்களுடைய திட்டங்களை எடுத்து சொன்னீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மேல தூக்காது. யாரையெல்லாம் கருத்தியல் போர் நடத்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் இன்ஸ்டாகிராம் மேல தூக்காது. இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? என்டர்டைன்மெண்ட் வேல்யூ உள்ள கண்டென்ட் மட்டும் தான் வெளில கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்துச்சு. அப்போ நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் வெறும் விளம்பரத்துக்காக செய்பவர்களோ அல்லது நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் வெறுமனே கேளிக்கைக்காக நிற்பவர்களோ அல்ல. அப்போ அவர்களுடைய பேச்சு என்பது இன்ஸ்டாகிராம்ல வெளில வரலங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க. அங்க ஃபுல்லா மற்ற கட்சிகள் ஆக்கிரமிச்சு விட்டார்கள், இளைஞர்கள் ஜென்சி கிட்ஸ் வேற கட்சிக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. சமீபத்துல ஒரே ஒரு பாட்டு பறக்கும் பார்வை ஒரே ஒரு பாட்டு மொத்த இன்ஸ்டாகிராம்லயும் நாம் தமிழர் கட்சி ஆக்கிரமிச்சு நிறுத்தி அன்பு சொந்தங்களே, ஜென்சி கிட்ஸ் சொல்லக்கூடிய அத்தனை பேரும் நான் நாம் தமிழர் கட்சிக்காரன், நான் நாம் தமிழர் கட்சிக்காரன், நான் நாம் தமிழர் கட்சிக்காரன் பெருமையோட காலம் தூக்கி விட்டு சொன்னாங்க. ஐயா விஜய் அவர்கள் வந்ததுனால பல தீமைகள் நடந்துச்சு. பல பேர் செத்து போயிட்டாங்க, பல இளைஞர்கள் வாழ்க்கை வீணா போனது, பல குடும்பங்கள் நாசமா போனது எல்லாம் போயிடுச்சு. ஆனா ஒரு நன்மை நடந்தது. என்ன தெரியுமா? போன தேர்தல், அதுக்கு முன்பு தேர்தல்கள் எல்லாம் ஐயோ திமுக காரங்க தெரிஞ்சா என்ன ஆகும், அதிமுக காரங்க தெரிஞ்சா என்ன ஆகும், நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சா என்ன ஆகும்னு நான் நாம் தமிழர் கட்சிக்காரன் வெளியில சொல்லிக்காம இருந்த நபர்கள் அத்தனை பேரும் இந்த தற்கொலையெல்லாம் வந்து அவர் பெருமையா சொல்லிப்பாங்க. அப்போ பெருமையோடு கர்வத்தோடு நான் நாம் தமிழர் கட்சிக்காரனா அப்படின்னு வெளியில சொல்லிக்க வச்ச பெருமை யாருக்கு தெரியுமா? அந்த தலைமை தற்கொலைமா, அந்த தலைமை தற்கொலைமா அவர் வந்து கொடுத்ததா, அவர் வந்து கொடுத்ததால நீங்களே படிக்கும் போது நாங்கள் சொல்லக்கூடாதா என்று சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய படை வீரர்கள், புலி வீரர்கள் வெளியே வந்து நின்றார். இப்படியாக ஜென்சி கிட்ஸும் நாம் தமிழர் கட்சியை